வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்த இந்த சின்ன கதை ஒரு நல்ல ஒரு நியாயத்தை நமக்கு தெரிவிக்கிற ஒரு கதை. We face these kind of situations in our day to day life. அன்றாடம் வாழ்க்கையில நமக்கு நிறைய ஏமாற்றங்கள், நம்ம செய்யற ஒரு வேலை எல்லாராலையும் ஏற்க முடியாது, இல்லாட்டி நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்கோம், அது வந்து அக்செப்ட் ஆகப்பட்டிருக்காது இல்லையா? ஸோ until we reach our goal we need to keep progressing it. எத்தனைதான் ரிஜெக்ஷன் வந்தாலும் நம்ம செய்யறது கரெக்ட் தான், அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் செய்து அது இன்னும் நமக்கு சிறந்ததா பண்ண முடிஞ்சதுன்னா அதை பண்ணி நம்ம முன்னோக்கி போயிட்டே இருந்தோம்னா யாராச்சும் ஒரு கண்ணுல அது கண்டிப்பா தென்படும், நம்மளுடைய ஒர்க் கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். With that good note, we'll start with our today's session. Last class we had seen this poem line by line, meaning for this poem, The Age of Chivalry. So today's class I'm going to discuss the answers for the questions which is asked in your textbook. Then we are going to look into the poetic devices, rhyming words, alliteration. What are these two terms? இது ரெண்டும் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்துல எதெல்லாம் alliterated wordsங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, I share screen. Seventh English, The Age of Chivalry. So in this poem, who is the poet? George Propose. So he relates to the adventures of the knights. இந்த பழங்காலத்துல இருந்த மாவீரர்கள் அவங்களுடைய சாகசங்கள்லாம் பத்தி பேசப்பட்டிருக்கு. இந்த சாகசங்கள்லாம் இந்த மலைகள்ல இருக்கிற ஆழ்ந்த வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு வடிவத்துல இருக்கிற போல ஒவ்வொரு சாகசமும் அடங்கியிருக்கு. எவ்ரி அட்வென்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தி அட்வென்ச்சர்ஸ் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். ஒவ்வொரு அட்வென்ச்சருமே ஒரு சாகசமுமே ஒரு நல்ல ஒரு முடிவை தான் இருந்திருக்கு. பிகாஸ் த எஃபர்ட் விச் தே புட் இஸ் ட்ரிமெண்டஸ். ரொம்ப அதீதமான முயற்சி வந்து அவங்க போடுறாங்க. ஒரு நல்ல காஸ்க்காக அது செய்யறாங்க, நல்ல காரணத்துக்காக அது செய்யவும் படுது. ஸோ பீப்புள் ஹூ டேக் அப் அட்வென்ச்சர்ஸ் see the world in an extraordinary special way. ரொம்ப ஒரு வித்தியாசம், ஒரு சாதாரண நபர்கள் பாக்குற கண்ணோட்டத்தை விட ரொம்ப வித்தியாசமா அவங்க பாக்குறாங்க. They feel that they have little wings on their back and whenever they take a new step they bounce in joy. So ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒரு புது அடி, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதையும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெக்கைகள் இருக்கிற போல அவங்க பறக்குறாங்கன்னா என்ன, அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வருது. அந்த முன்னேற்றம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. சோ பழங்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவீரர்கள் அவங்க எல்லாருமே இந்த குதிரையில வந்து போவாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு குதிரைகள்ல தான் போயிருக்காங்க. சோ those people were all daring. எதுக்கும் துணிஞ்சவங்க. So these people rode on the horses with a sword. கத்தி வால் இதெல்லாம் இல்லாம அவங்க போக மாட்டாங்க. They all had armors. ஒரு கவசம், இதெல்லாம் தான் அந்த கத்தி வால் இதெல்லாம் ஒரு கவசம் போலதான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுவும் அவங்க எதிரிகளோட சும்மா போராடணும், நம்ம சண்டை போடணுங்கிறதுக்காக அவங்க சண்டை போடல. ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. இந்த போயமோட ஒரு சம்மரியை தான் நான் இப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் நான் போயம்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் நம்ம பார்க்க போறோம். I'm summarizing the meaning of poem. So these knights, they regarded themselves as worthy of winning the hands of their fair ladies, the prize for their valor. அவங்களுடைய துணிச்சலான செயலுக்கு, அவங்க செய்யற ஒரு வேலைக்கு பெண்களை கவர்றதா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், மதிப்பு, இதெல்லாம் ஒரு காரணம். அவங்க இத சண்டை புரியறது ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அவங்க கண்டிப்பா ஒரு போர்லயோ இந்த மாதிரி வீரத்தனமான செயல் செய்யறதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருந்திருக்கும். So they impress the crowd by fighting with their opponents. மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? சும்மா சண்டை போடுறவங்க இருக்காங்கன்னா எதிரணியும் சண்டை போடுற அணியுமா இருக்கும். எத்தனையோ பேர் வருவாங்க இல்லையா வேடிக்கை பார்க்கறதுக்கு. இவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காகட்டும்,
நிறைய காரணங்களுக்கு இருக்கும். சோ இந்த உற்சாகம் இவங்களை இன்னும் நல்லா சண்டை புரியறதுக்கா இருக்கட்டும், அவங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. So they impress these people by fighting with their opponents. இப்பவும் மாவீரர்கள் பத்தி நம்ம பேசணும்னா அவங்க எடுத்த அந்த துணிச்சலான ஒரு செயல் அது எல்லாராலையும் பாராட்டப்படுறது பாராட்டப்பட்டிருக்கு இல்லையா? So they are all being remembered for their adventures, deeds, whatever the work they have done. So this is the summary of the poem, The Age of Chivalry. So first question, when to fight for a righteous cause, one did gain considerable applause. When will one get applause? Applause na என்ன? கைத்தட்டல். எப்போ ஒருத்தருக்கு கைத்தட்டல் கிடைக்கும்? I'm so sorry. If one fights for a righteous cause, one will get applause. யாராவது ஒரு நன்மைக்காக ஒரு நேர்மையான ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, சண்டை புரியறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பாராட்டு புகழ்லாம் கண்டிப்பாகவே கிடைக்கும். If one fights for a righteous cause, நியாயமான செயலுக்கு போராடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கைத்தட்டல் அப்ளாஸ் கிடைக்கும். And in fighting for their country, faith and king noble impressions on people's mind would bring. What does noble impression mean? Noble impression is good opinion. நல்ல ஒரு எண்ணம் அவங்கள பத்தி தோன்றது. நோபல் இம்ப்ரெஷன். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு வேலை செய்யறோம்னா 4 பேர் நம்மள கவனிக்கணும், நம்மள பாராட்டணும். கண்டிப்பா நம்மளுடைய ஒரு திருப்திக்காகவும் நம்மளுடைய ஒரு கோல்காகவும் நம்ம அதை செய்யறோம் அந்த செயலை. ஆனா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒப்பீனியனை கிரியேட் பண்ணும் இல்லையா? நம்மளை பத்தி நம்ம ஒரு நல்ல செயலை செய்யறோம்னா நம்மளை பத்தின ஒரு நல்ல எண்ணமா மத்தவங்களுக்கு தெரியும். So noble impression is good opinion. Who can leave a noble impression? யாரால இந்த மாதிரி நல்ல குட் ஒப்பீனியன்ஸ் யாரால கொடுக்க முடியும்? Knights fighting for their country, faith and the king can leave a noble impression on people's minds. இந்த மாவீரர்கள் தன் நாட்டுக்காக போராடுறதா இருக்கட்டும், இந்த ராஜாக்கள். So these people leave a noble impression on people's minds. Make a note down of these answers. I'll wait for 2 minutes. So these are the answers for the second question. Second question. I hope everyone has written the answers. Third question. There are many legends based on their heroic exploits, a legacy of tales that have been told with much adroit. What does heroic exploits mean? Adroitனா என்ன? ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு சாதுரியத்தோட செயல்படுறது. Hero adroit means clever or skillful.
So here, what does heroic exploits mean? Heroic exploits mean daring adventures. துணிச்சலான செயல்கள். Next question. What are legends? Legends are traditional stories. பழங்கால கதைகள். பழமையான கதைகள். These are called as traditional stories. Legends are nothing but traditional stories. Heroic exploits mean daring adventures. துணிச்சலான சாகசங்கள். அதெல்லாம் வந்து heroic exploits நம்ம சொல்லுவோம். What are legends? Legends are nothing but traditional stories. பழமையான கதைகள். அதெல்லாம் தான் legends அப்படின்னு சொல்லுவோம். Next is answer briefly. Question 1. What is an adventure? An adventure is an unusual, exciting and a daring deed. ஒரு துணிச்சலான ஒரு செயல். மற்றவர்கள் எல்லோரும் செய்யும் ஒரு செயல் அல்ல. ஒரு டிஃப்ரெண்ட் ஆனது. அன்யூஷுவல் மீன்ஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸைட்டிங் ஆர்வம். எப்படி சொல்லலாம்? எக்ஸைட்டிங்னா நமக்கே அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. We are excited to do it, to do a task. An adventure is an unusual, exciting and a daring deed. ஒருத்தர் செய்யற வேலையை இன்னொருத்தர் செய்யாம இருக்கிறது. யூ ஆர் யூனிக், ரைட்? ஸோ அதை வந்து ஒரு அன்யூஷுவல் டாஸ்க்னு சொல்லலாம். ஒரு அசாதாரணமானதுன்னு சொல்லலாம். எக்ஸைட்டிங் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டேரிங் ரொம்ப துணிச்சலான ஒரு செயல். Describe the appearance of a knight. A knight is bold and daring. ரொம்ப தைரியமான துணிச்சலான ஒரு நபர். He rides on a horse with a sword or a spear in armor seeking romance. குதிரை மேலதான் எப்போதும் அவருடைய பயணம் இருந்திருக்கு. அவர் அதுலதான் வந்து பயணிப்பார். கையில வந்து எப்போதுமே ஒரு வாளோ இல்லாட்டி கத்தி இருக்கும். which acts as an armor. ஒரு கவசம் போல இருக்கும். Why is he having? To seek romance, to attract people. Definitely the purpose of the fight is definitely going to be for a good cause. So for what purpose he is doing? How is he appearing? He is appearing by riding on a horse with a sword or a spear in armors seeking romance. ஸ்பியர்னா ஈட்டின்னு சொல்லலாமா தமிழ்ல? ஸ்வோர்ட்னா ஒரு வால். ஒரு நீளமான கத்தி இருக்கிற போலயே இருக்கு. வால் வால் கத்தி சண்டை இது போலாம் வீரர்கள்லாம் உபயோகிச்சு நம்ம பார்த்திருக்கோம். Third question. What are the characteristics of an adventure? Adventures hide deep inside the mountains. They have an exciting, excellent ending. I'm so sorry. They are all of different forms and
shapes. They are all forms and shapes. Okay. Next question. Think and answer. Question 1. Why does the poet ask us to imagine that we have tiny wings on our back? Just a moment. The poet asks us to imagine that we have tiny wings on our back so that we can bounce a bit with joy when we take a new step towards our adventurous life. நமக்கு ஒரு சின்ன ரெக்கைகள் இருக்கிறா போல நம்மள இமேஜின் கற்பனை பண்ணிக்க சொல்றாங்க. So that we can bounce a bit with a joy. இப்ப நமக்கு ஒரு ரெக்கை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சந்தோஷம் தானே. பாரு நம்மளாலையும் பறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே தோன்றும் இல்லையா? So so that we can bounce a bit with the joy when we take a new step towards our adventurous life. He also wants us to imagine that we are clear in mind and feel the wind passing through us instead of going against us. நம்மள கற்பனை பண்ண சொல்றாரு. தெளிவா வச்சுக்கணும். இந்த மாதிரி காற்று நம்ம மூலியமா நம்மளா நம்மளோட அதுவும் பயணிக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அகேன்ஸ்ட் அஸ் நம்மள எதிர்கொண்டு அது வீசல. நம்மளோடயே அதுவும் பயணிக்கிறது. இட் இஸ் பாசிங் த்ரூ அஸ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் them to embrace you. Thus, they would be attracted to be your patterns of habit. நம்ம கண்ணை மூடின்னு நம்ம அதை தழுவி கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய செயலுக்கு ஏத்தா போலே அதுவும் அட்ராக்ட் ஆயிக்கும், ஈர்த்துக்கும். To be attracted to the patterns of our habit. ஏன் நமக்கு ஒரு சின்ன ரெக்கைகள்லாம் நம்ம கிட்டயும் இருக்குங்கிற போல நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். Why should we imagine like that? So for answer for this, the answer which I have written. One more answer. Oh, sorry, one more question for which we need to answer. Why should we fight for righteous cause? எந்த ஒரு நல்ல காரணத்துக்காக, ஒரு நேர்மையான செயலுக்காக நம்ம ஏன் போராடணும்? Long ago, during the age of chivalry, knights used to fight for a righteous cause. They gained considerable applause for their chivalrous acts. Likewise, we should also fight for a noble cause. அந்த நாட்கள்ல எப்படி மாவீரர்கள்லாம் ஒரு நல்ல காரணத்துக்காக போராடினாங்களோ, சண்டை புரிஞ்சாங்களோ, அது ஏன் அவங்க பண்ணாங்க? போதுமான அளவு பாராட்டு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க செய்யற இந்த துணிச்சலான செயல்களுக்கு. அதே போலதான் நம்மளும் ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக போராடணும். So that we get good applause from the people of our country. If you fight for your country, people will have a good impression on you.
in their minds. They will hold you in high esteem. ரொம்ப உங்களை ஒரு பெரும் மனிதரா, அதாவது செயல்ல ரொம்ப உச்சத்துல ஒரு நபரா நீங்க இருப்பீங்க கண்டிப்பா. we get attention of many people. நம்மளுடைய கவனம், அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கவனம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி இவரால இவ்வளவு வேலை செய்ய முடியுது, எப்படிப்பட்ட ஆளு பாத்தியா இவர், இப்படிப்பட்ட நபர் பாத்தியா இவர், அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா? So if you are fighting for your country, நமக்காக ஒரு போராடி நம்ம ஒரு வேலையை சாதிச்சிட்டோம்னா அது நமக்கான சந்தோஷம். இதுவே ஒரு நாட்டுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கே பெருமை. எல்லாராலையும் நம்மள வந்து எல்லாருக்கும் நம்மள வந்து தெரிய வரும் இல்லையா? பீப்புள் வில் ஹாவ் அ குட் இம்ப்ரெஷன் ஆஃப் யூ இன் தியர் மைண்ட்ஸ். ஒரு நல்ல எண்ணம் நம்மளை பத்தி அவங்களுக்குள்ள தோன்றும். they will hold you in high esteem. ரொம்ப ஒரு உச்சமான நிலையில உங்களை வந்து அவங்க வச்சுப்பாங்க. they will keep you in high esteem. இந்த போயம்ல ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன, ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் மொதல் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் அடுத்த லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் ஒரே மாதிரி ஒரு உச்சரிப்புல இருக்குன்னா அதை ரைமிங் வேர்ட்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி போய்ட். இப்போ முதல் லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் மூணாவது லைன்ல இருக்கிற கடைசி வார்த்தையும் ரைமிங்கா வச்சிருக்கலாம். 1 3 ரைமிங் வேர்டா இருக்கும். 2 4 ரெண்டாவது லைன்லயும் நாலாவது லைன்லயும் இருக்கிற கடைசி வார்த்தை வந்து ரைமிங் வேர்டா இருக்கலாம். ஸோ இட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி போய்ட். அது கண்டிப்பா வந்து கவிஞருடைய முடிவுதான். ஸோ இன் திஸ் போயம் இஃப் வி ரீட், we get to know that these are the rhyming words: old, bold, lands, romance, fast, applause, chivalry, history, maiden, laden, blows, force, death, breath, your, for, struggle, juggle, king, ring, esteem, seem, exploits, adroit, wise, sacrifice, pause, pause are the rhyming words in this poem. ஸோ நமக்கு மொத்தமா இந்த மாதிரி ஒரு பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் இந்த போயம் கேட்க மாட்டாங்க. ஒரு ஸ்டான்ஸாவை கொடுத்து இந்த ஸ்டான்ஸால எதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட், என்ன ரைமிங் ஸ்கீம்ல வந்து நீங்க இந்த போயமை பாக்குறீங்க, எது வந்து ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், இது வந்து ஒரு போயட்டிக் காம்ப்ரஹென்ஷனா கேட்கப்பட்டானா 5 மார்க்கான கேள்விகளா வரும். இந்த ஒரு லைனை கொடுத்து போயம்ல இருந்து அந்த கொடுக்கப்பட்ட ஸ்டான்ஸால இருந்து இந்த லைனுக்கான அர்த்தம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் 5 மார்க் கொஸ்டின் போயம் சம்பந்தமா வரும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன, ரைம் ஸ்கீம்னா என்ன, ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப சுலபமா 3 மார்க் நம்ம வாங்கிடுவோம். ஸோ மீதி இருக்கிற 2 மார்க்குங்கிறது அந்த போயம், அந்த போயத்தோட இந்த ஸ்டான்ஸால இருக்கிற அர்த்தமா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு காம்போனன்ட்ஸா இருக்கும். இந்த 3ங்கிறது காமனான விஷயம். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் throughout the poems in 7th standard, 8th, 9th, 10th, we will be getting questions based on this. Write down the alliterated words. Alliterated words. I'm so sorry. Alliterated words அப்படின்னா என்ன, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த போயம்ல இதெல்லாம் alliterated wordsங்கிறத பார்ப்போம். ஓகே.
So alliteration means, முதல்ல alliterationனா என்னன்னு பார்ப்போம். It is the repetition of consonant sounds. vowel soundனா எந்த எழுத்துக்கள்லாம் கொடுக்கும்? A, E, I, O, U எல்லாம் vowel sounds கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள். அ, ஏ, இ, ஆ, உ, யூ நம்ம உச்சரிக்க மாட்டோம். அம்ப்ரெல்லா தானே சொல்றோம். அதெல்லாம் வந்து vowel sounds, vowel letters. It is the repetition of, தொடர்ந்து உபயோகிக்கப்பட்டுள்ள repetition of consonant sounds. Consonant sounds or letters. கான்சனன்ட் உச்சரிப்போ அல்லதோ எழுத்துக்கள் அல்லது எழுத்துக்களோ. ஆலிட்ரேஷன்னா ரிப்பீட் ஆகப்படுற கான்சனன்ட் சவுண்ட் அல்லது கான்சனன்ட் லெட்டர்ஸ். ஸோ AEIOU இதெல்லாம் நம்ம வவல் லெட்டர்ஸ்னு சொல்றோம். இதுக்கான வவல் லெட்டர்ஸ், வவல் லெட்டர்ஸ்க்கான உச்சரிப்பு அ, ஏ, இ, அ, அ. இந்த எழுத்துக்களை போல நம்ம அந்த எழுத்தை உச்சரிக்கிறது இல்லை. AEIOU இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணுமோ அதுக்கான சவுண்ட் அப்படி இல்லை. இப்ப அம்ப்ரெல்லான்னா யூல தான் ஆரம்பிக்குது. யும்ப்ரெல்லா நம்ம படிக்கிறோமா? படிக்கல. அம்ப்ரெல்லா, அக்லி. ஆனா இதுவே யுனைடெட்னா யூ தான் உச்சரிக்கிறோம். அந்த இடத்துல என்ன ஆகும்? அது கான்சனன்ட் சவுண்ட், வவல் சவுண்டா இருக்காது யூக்கு. ஓனா ஆரஞ்ச், அவுல், ஆக்ஸ்போர்ட், ஆக்டோபஸ், அது எல்லாத்துக்குமே வவல் சவுண்ட் தான் வருது. ஆரஞ்ச், இதெல்லாம் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வவல் சவுண்ட் தான் இருக்கு. கான்சனன்ட் சவுண்ட்னா நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா? யுனைடெட், யூனிட்டி, யூனிவர்சிட்டி, இது எல்லாமே யூல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் தான். ஆனா வவல் சவுண்ட் இல்ல, கான்சனன்ட் சவுண்ட் தான் இருக்கு. அதுதான் இங்க சொல்ல வரேன். repetition of consonant sounds or letters in a set or series of words. தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அதுல வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸா இருக்கு அப்படின்னா அது alliterated words அப்படின்னு சொல்லுவோம். in a set of words or series of words, தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள்ல நம்ம பார்க்க முடியும். set of words or series of words, but you're having consonant sounds. B, bag, b அப்படிங்கிறது தான் B உடைய உச்சரிப்பு. C, cat, camel. D, dog, donkey. இந்த எழுத்துக்கள் எல்லாமே கான்சனன்ட் லெட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம கான்சனன்ட் சவுண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இங்க என்ன சொல்றாங்க? சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேவிங் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எஸ்ங்கிறது கான்சனன்ட் லெட்டர் ஹேவிங் அ கான்சனன்ட் சவுண்ட். ச, சம்திங், ச, ஸ்பெஷல். எங்கேயுமே வவல் சவுண்ட் உச்சரிப்பு இல்லை. இந்த போயத்துல நம்ம அது போல பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் alliterated words ஆ இருக்கு. those, that, their. இங்க பாருங்க, டீக்கு வந்து கான்சனன்ட் சவுண்ட். those, that, அந்த லைன், அந்த எழுத்தை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணணும். alliterated வேர்டை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் இடையே இந்த ஹைஃபன் போடணும். அந்த முதல் எழுத்து அதை வச்சுதான் நம்ம கான்சனன்ட் சவுண்டா கான்சனன்ட் லெட்டரா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். those, that, their இந்த 3 வார்த்தையும் எழுதி இடையில ஒரு ஹைஃபனை போட்டு அந்த ஆல்பபெட் டீயை வந்து அண்டர்லைன் பண்ணணும். they, themselves, fighting for faith. ஒரே லைன்ல இருக்கலாம். முதல் வார்த்தையும் கடைசி 2 வார்த்தைகளும் இந்த எஃப்ல இருக்கலாம். சவுண்ட், எஃப் சவுண்ட் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். or any letter for that matter. lessons learned, time, take, defying, death. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற முதல் வார்த்தையும் செகண்ட் லைன்ல இருக்கிற 2வது வார்த்தையும் நம்ம alliterated வேர்டுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்குதான் மீனிங் பார்க்கறது நம்ம என்ன சொன்னோம்? சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னோம். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல பார்க்கக்கூடிய கான்சனன்ட் சவுண்ட்ஸ்.
bounce, bit, virtue, wise. So இதெல்லாம் தான் alliterated words in the poem. I hope this poem is clear to everyone, and I hope that you have written the answers as well and understood the concept of alliteration. I should end my session over here. We will again meet in the next class. Another interesting topic. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.